விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதரை வர சொல்கிறாங்க. நாள் குறிக்க சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி 2 பேருக்குமே வந்து ஜாதக பொருத்தம் சரியாவே இல்ல. அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் இந்த கல்யாணம் நடந்தால் வந்து வீட்டில் பெரியவங்களுக்கு ஆபத்துன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாரு, நீங்கள் ஜாதகம்லாம் ஒன்றும் வந்து யோசிக்க வேணாம், பரிகாரம் இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள், அது 2 மனசுமே வந்து இணைஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன ஜாதகம் பொருத்த வேண்டி கிடக்குது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிடுறாரு. அதனால் புரோகிதர் வேறு வழி இல்லாமல் வந்து பரிகாரத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. அதை பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. பின்னாடியே போகிறாங்க. நம்ம கோடீஸ்வரி, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், எப்படியாவது வந்து சொல்லிடுங்கன்னு தானே சொன்னேன், இது மாதிரி 2 பேருக்கு ஒத்து வராது, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் பரிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறீங்களே, அந்த பெரியவர் வந்து நான் இல்லைன்னா வேற ஒருத்தர் கூப்பிட்டு வந்து கேட்குறேன்றாருமா, பரிகாரம் வந்து கண்டிப்பாக வேற ஒருத்தருங்கிட்ட கேட்டு நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் என் மேலே சந்தேகம் வரக்கூடாதுல்ல, அதனால தான் இப்படி சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரி தானம்மா செஞ்சேன், நீங்கள் என்கிட்ட வந்து அழுது புலம்புனீங்க, என் பிள்ளைக்கு வாழ்க்கை வந்து போயிடும் அப்படின்னீங்க, நான் வந்து விஷம் சாப்பிட்ருவேன், நீங்கள் அதுக்காக தாம்மா வந்து இந்த பொய்யை சொன்னேன், ஆனால் அதுவே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சே, இந்த ஆள்கிட்ட எவ்வளோ நம்ம சீனை போட்டோம், இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. மகா வந்து ரூமில் என்ன பண்ணுறாங்க, 2 ஜாதகத்தையும் வச்சு வந்து பொருத்தம் பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு சூர்யா. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, நம்ம 2 பேர் ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்துட்ருக்கேன், இதெல்லாம் உனக்கு பார்க்க தெரியுமா, விடுங்க, ஏதோ ஒன்று வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் பொருத்தம் பார்த்தாங்கல்ல, அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, அப்போ நம்ம ஜாதகத்தில் என்ன தான் பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு எப்படிலாம் கல்யாணம் நடந்துச்சு, ஒரே வந்து பூகம்பமே நடந்துருச்சு, அதான் நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னோடனே, என்னத்தை பார்த்து என்ன கிடைக்க போகிற நீ, இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களது தான் முரட்டு ஜாதகம். என்னது முரட்டு ஜாதகமா, என்ன சொல்கிற நீ, ஆமாம் பின்ன என்ன, உங்கள் ஜாதகம் தான் என்கிட்ட செட்டே ஆக மாட்டேங்குது, எனக்கு தான் ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, நேர்லேயே தெரிஞ்சு போச்சு, அப்போ என்ன குறை சொல்கிறியா, நான் ஒன்றும் உங்களுக்கு குறை சொல்கிறப்பா, நீங்கள் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு ஜாதகமே சொல்லுது, ஜாதகம் சொல்லுதோ இல்லையோ நீ என்னை வந்து சொல்கிறல அப்படி சொல்கிறாரு. பின்ன என்னங்க, நீங்கள் எப்போவுமே இப்படி தானே பண்ணிகிட்ருக்கீங்க, ஜாதகத்தை இப்போ எடுத்து வைக்க போகிறே இல்லையா, எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது, ரூமுக்கு வந்தாவே இந்த மாதிரி வேலையை பண்ணுறேன், ஜாதகத்தை எடுத்து வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் பிடுங்க போகிறாரு. அப்படியே வந்து விழுந்துடுறாங்க. சூர்யாவும் வந்து அவங்க மேலே விழுந்துடுறாரு. அடுத்து 2 பேரும் ஒருத்தர் தன்னறியமாக பார்த்துக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, அப்படியே நைஸாக வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, கிட்ட போயிட்டு அப்படியே ஜாதகத்தை பின்னாடி வந்து வாங்கிடுறாரு. பாத்தியா, வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பெரிய ஆள் தான் நீங்கள் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க மகா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காயத்ரி வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே கோடீஸ்வரி வராங்க. இப்போ எப்படியாவது வந்து இவங்க மனசை கலைச்சாதான் நம்ம பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், வேறு வழியே கிடையாது, எப்படியா பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்க, இல்லை எனக்கு காலைல அந்த புரோகிதரை சொல்லிட்டு போனதே ஞாபகம் வந்துட்டுருக்கு, இதனால் பெரிய பிரச்சனைகள் ஆகாது, ஆகலாம் ஆகாமலும் போகலாம், என்னங்க இப்படி சொல்கிறீங்க, வேறு என்ன சொல்கிறது, நம்புகிறவங்களுக்கு ஆகும், நம்பாதவங்களுக்கு ஆகாது, நீங்கள் நம்புறீங்களா, இல்லை நான் நம்பலை, இருந்தாலும் அப்போ நீங்கள் நம்புறீங்க, அப்போ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஐயோ இவனை இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மனசுக்கு சரியில்லாமல் உட்காந்துருக்காங்க. அப்பா வந்த வேலை முடிஞ்சது, எப்படியோ குழப்பி விட்டோம், இப்படியே குழப்பி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து எல்லோரும் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி சாப்பிடாம வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க காயத்ரி. ஏமா சாப்பிட்லன்னா, சாப்பாடா முக்கியம், இப்போ என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியலையே, நான் சொல்கிறது இந்த வீட்டில் யார் கேட்குறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை விஜய் செம டென்ஷனாக சாப்பாடை விட்டு எழுந்துக்கிறாரு. சமாதானப்படுத்துகிறாரு சூர்யா, கவலைப்படாது, எல்லாம் சரியாயிடும்னு. இது